ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு சேரன் நிலா கிட்ட வந்து சொல்றாரு, பாருமா கிச்சன்ல பல்லவன் அவங்க அம்மா கூட இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்றாரு. நிலாவும் உடனே கிச்சன்ல போய் எட்டி பாக்குறாங்க. பல்லவனும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. வெளியே வந்து சொல்றாங்க, ஆமாண்ணா பல்லவனை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்றாங்க. ஹால்ல பாண்டி ஒரு விஷயம் சொல்றாரு எல்லார்கிட்டயும். என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு வந்ததுல அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா பொண்டாட்டியை கொன்னவன் அப்படின்னு சொல்லி தான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ தான் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு உடனே பாத்தீங்களா, என் பொண்டாட்டியை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுனீங்களே, இப்போ என் பொண்டாட்டி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாரு. பார்த்தா அவர் ஏன் கோபப்படுறாருன்னு தெரியலையே அப்படின்ற போல. சோழனா, ஆமாண்டா எனக்கு இது ஒரு சந்தேகமா இருக்கு, அவர் சந்தோஷம் தானே படணும், எதுக்கு கோபப்படுறாரு, நைட்டு வேற வரல போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிலா கேட்காங்க, என்ன ஒரு நைட்டெல்லாம் இல்லையா, நான் கூட காலையில எழுந்து வெளியே போயிருக்காருன்னு நினைச்சேன், நைட் எல்லாம் இல்லாம எங்க போயிருக்காரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நடேசன் அப்பா அங்க வந்து சைக்கிள் விட்டு உள்ள வராரு. நிலா உடனே அவர் முன்னாடி போய் நின்று, நைட் எல்லாம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் அமைதியா இருக்காரு. என்னப்பா எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு கேட்கிறான். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலடா, அதனாலதான் நைட்டு வரல அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருந்து பல்லவனோட அம்மா வராங்க. வந்துட்டு, எங்கெங்க நீங்க போனீங்க, நீங்கெல்லாம் இல்லாம பசங்க எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உடனே நடேசனப்பா கோவப்படுறாரு. ஏய், உன் நடிப்பெல்லாம் இவங்க கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க பல்லவனை பார்த்து, பாத்தியா பல்லவா, இது மாதிரிதான் எப்பவுமே அவர் பண்ணிட்டு இருப்பாரு, அதனாலதான் நான் இந்த வீட்டு விட்டு போனதுக்கே காரணம் தெரியுமா அப்படின்னு உடனே நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நம்ம முன்னாடி இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்றாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு. நடேசன் சொல்றாரு, ஏண்டி உன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன், ஏன் அதை இதை யாக்கிட்ட நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பல்லவன் சொல்றாரு, இப்படி பேசி பேசிதான் எங்க அம்மாவை அப்பவே அனுப்பி விட்டீங்க, திருப்பம் எங்க அம்மா அனுப்பலான்னு பாக்குறீங்களா, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வேணா எங்கேயோ போங்க, எங்க அம்மாவை எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றா போல. சேரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கூட பேச பிடிக்கல அப்படின்னா நீங்க எப்ப போல வெளியவே இருங்க, அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு உடனே நடேசன் சொல்றாரு, இவளால என்னைக்காவது நீங்க ஒரு நாள் கஷ்டப்படணும், அப்பதான் உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. நடேசன் பல்லவனோட அம்மாவை பத்தி நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் தெரியும் அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நிலா போன் பேசிக்கிட்டே வெளியே வராங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு பணம் கிடைச்சிடும்ல அப்படின்னு உடனே, கண்டிப்பா கிடைச்சிடும்டி அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்றாங்க. பின்னாடி சோழன் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை நீட்டுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா அதுல அதிரசம் இருக்கு. பல்லவனோட அம்மா செஞ்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, இந்த அதிரசம் நான் கடையாண்ட பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு உடனே நிலாவும் ஒரு அதிரசம் எடுத்துக்கிறாங்க, சோழனும் ஒரு அதிரசம் எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோழனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, பல்லவனோட அம்மா இவங்க தானா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குங்க, போட்டோல பார்க்கக்கூடிய ஃபேஸும் இவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா இவங்க தான் பல்லவனோட அம்மாவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நிலா சொல்றாங்க, ஏங்க அன்னைக்கு தான் நம்ம கேட்ட உடனே பல்லவனை பத்தி தெரியும், உங்களை பத்தி எல்லாம் கரெக்டா சொன்னாங்க இல்லையா, அப்புறம் என்ன ஒரு டவுட் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சோழன் சொல்றாரு, இல்ல அவங்க பேசுறது பழகிறதுலாம் பார்த்தா அம்மானா இப்படிதான் இருப்பாங்களா, இல்ல இவங்க ரொம்ப ஓவரா பாசத்தை காட்டுறாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா எனக்கு எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கூட இருந்தா அம்மா இப்படிதான் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும், இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்க மாதிரி என் மனசுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. நிலா சொல்றாங்க, அவங்க கண்டிப்பா பல்லவனோட அம்மா தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், எல்லாரும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடா இருப்பாங்களா அப்படின்னு உடனே சோழனுக்கு தூக்கி வாரி போடுது. நான் என்னங்க பண்ணேன், பின்ன எல்லா இடத்துலயுமே நீங்க தான் ரொம்ப நல்லவர் மாதிரி பண்ணுவீங்க இல்லையா, அதே தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. நிலாக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அதை பத்தியும் சோழன் கிட்ட சொல்லல, ஆனா சோழனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தலாவே இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டே பாண்டி வராரு. போன் கட் பண்ணதுக்கு அப்புறமா சேரன் கேக்குறா போல, உங்க ஓனர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ போன் பண்ணது கூட எங்க ஓனர் தான் பண்ணாரு, பணத்துக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டியா கேட்டாரண்ணா அப்படின்னு உடனே சேரன் ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து சாமி படத்தாண்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு பாண்டி கிட்ட கொடுக்குறாரு. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை முதல்ல உங்க ஓனர் கிட்ட ஒரு அட்வான்ஸா கொடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் இடத்துல சொல்லி வச்சிருக்கேன், அது வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாண்டி என்ன சொல்றா போலன்னா, ஆனா நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், இருங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 70,000 ரூபாய் எடுத்துட்டு வருவாரு. எல்லாரும் கேக்குறாங்க, இந்த பணம் ஏது உனக்கு அப்படின்னும் பொழுது, பல்லவன் தங்கத்துல செயின் வாங்கணும்னு கேட்டான், அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன், அதுல வந்த பணம் தான் இது அப்படின்னு உடனே பல்லவன் சொல்ல போல, ஓ அப்போ இதை கடை அட்வான்ஸுக்கு கொடுத்துட்டா அப்ப எனக்கு தங்கச்சில செயின் இல்லையா அப்படின்னு உடனே பாண்டி சொல்றப்ப, கடைக்கு மட்டும் நான் ஓனர் ஆகட்டும், உனக்கு சூப்பரா செயின் வாங்கி தரேன் பாரு அப்படின்னு சொல்ற போல. இப்ப மொத்தமா கையில 1,70,000 ரூபாய் இருக்கு, இதை முதல்ல அட்வான்ஸா கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும் பொழுது சோழன் சொல்றாரு, ஒரு நிமிஷம்
உனக்காக அண்ணனும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. நான் ஓனர் கிட்ட சொல்லி நான் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 60,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாருக்குமே ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா சேரன் பெரும்பாலும் வீட்டுக்கு அவ்வளோவா செய்ய மாட்டாரு. ஆனா ஒரு 60,000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு உடனே பல்லவன் கொஞ்சம் கிண்டல் பண்றா போல. ஏய், மேல மட்டும் நோட்டு, ரூபா நோட்டும் உள்ள பேப்பரா இருக்கா செக் பண்ணு அப்படின்னு உடனே அதையும் செக் பண்ணி காட்டுறாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேரனை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சே பார்க்கலடா. டேய், நீ என் தம்பிடா, நான் உனக்கு உதவி செய்யாம யாருக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு போது அந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷனலாவே இருந்தது. இந்த இடத்துல பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நிலா. உடனே ஒரு பேப்பர்ல நிலா 60,000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி எடுத்துட்டு வந்து பேப்பரை கொடுக்குறாங்க. இது ஏன் பங்குக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல. ஏன் ஒரு பேப்பரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஈவினிங் என் கைக்கு 60,000 கேஷாவே வந்துடும். நான் ஈவினிங் நான் தரேன் அப்படின்னு உடனே பாண்டி, என்னங்க நீங்க எங்க தரீங்க? நீங்க கஷ்டப்படுற பணத்தெல்லாம் தர வேணாம் அப்படின்றப்பல சேரனும் வந்து, அம்மா நீ ஏமா கொடுக்குற அப்படின்றாரு. ஏன்னா நான் உங்களுக்கு தங்கச்சி இல்லையா, நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதா? நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்றாங்க நிலா. இந்த இடத்துல பல்லவன் சொல்றாப்புல, அன்னைக்கு இந்த காசு ஏது தெரியுங்களா? ஓவர் டைம் பார்த்து தான் இதை வந்து அண்ணனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டிக்கு ரொம்ப அழகே வந்தது. அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போன பாண்டி கிட்ட வந்து நிலா பேசுறாங்க. உங்களுக்காக நான் ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு இது சம்பாரிச்சது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. உங்களுக்கு நான் செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு பணம் தேவை அப்படின்னும் பொழுது வீட்டில் இருக்கவங்களாம் இது மாதிரி ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி இந்த சீன் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. பல்லவனோட அம்மா பாண்டிக்கு ஒவ்வொருத்தர் இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழு கவனத்தையும் அந்த பணத்து மேலேயே தான் வச்சிட்டு இருக்காங்க. நிலாவும் தன்னால முடிஞ்சது 60,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே போய் நின்றுட்டு இருப்பார் இல்லையா? அப்போ நிலாவும் போய் சமாதானப்படுத்த போவாங்க. அப்போ பாண்டி கையில இருக்கக்கூடிய அந்த பணத்தையே தான் முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருப்பாங்க பல்லவனோட அம்மா. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிலாவும் 60,000 ரூபாய் கொடுத்து அதுக்கு 10,000 ரூபாய் குறையுதுன்னு சொல்லிட்டு நடேசனும் 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறமா 3 லட்சமா மொத்தமா சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க திருடி கொண்டு போயிடுவாங்களா, இல்ல இவங்க திருடும் பொழுதே நடேசன் பாத்துருவாரா, இல்ல நிலா பாத்துருவாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி பார்த்துட்டா அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா பாண்டி அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு ஓனர் ஆகிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த கதையை அடுத்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.